சொல்லி சிவபூசையினாலே தேவர்கள் அருள் பெற்றார்கள். அதை காஞ்சி புராணத்தில் சொல்றாரு. காஞ்சி புராணம் உங்க ஊர் புராணம் தான். அதுல சொல்றாரு, காஞ்சி புராணத்தை பாருங்க. சிவஞான முனிவர், 4 சிவஞான யோகிகள். அவரு வேதவியாசரை முனிவர்கள் எல்லாம் பரம்பொருள் யாருன்னு கேட்டாரு. பரம்பொருள் முழுமுதற் கடவுள் யார் என்று வேதவியாசரை முனிவர்கள் கேட்டாரு காட்சியிலே. அதுக்கு திருமாலே பரம்பொருள் கை தூக்கினார் வேதவியாசர். உடனே திருநந்தேவர் கையை வகித்தார். வேதவியாசர் ஐயிரு புராணம் அவருக்கு ஒதியும். வியாசர் பாடியது 18 புராணம். வேதவியாசர் பாடியது 18 புராணம். அந்த 18 புராணத்துல தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் 18 புராணத்துல எத்தனை புராணம்? சிவபுராணம். 18 புராணத்துல 10 புராணம் சிவபுராணம், 4 புராணம் விஷ்ணு புராணம், 2 புராணம் பிரம்ம புராணம், 1 புராணம் சூரிய புராணம், 1 புராணம் அக்னி புராணம். 18 புராணத்துல 10 புராணம் சிவபுராணம். 10 புராணம் சிவபுராணம். திருநந்தேவர் கேட்கிறாரு, 18 புராணம் பாடி சிவபெருமானுக்கு மாத்திரம் 10 புராணம் பாடிட்டு 8 புராணம் மத்த சாமிக்கெல்லாம் பாடி நீ திருமாலே பரம்பொருள் சொல்லலாமா அப்படின்னு கேள்வி. அதன் பிறகு விஷ்ணுவை தோத்திரம் பண்ணாரு. விஷ்ணு வந்தாரு. விஷ்ணு சொல்றாரு, வேதவியாசரை பார்த்து சொல்றாரு, என்னடா ரொம்ப படிச்சு முக்கியமானதுல பெயிலாகிட்டீங்கடா. ரொம்ப படிச்சு முக்கியமான சப்ஜெக்ட்ல பெயிலா போயிட்டீங்கடா. யாரு? வேதவியாசர். முக்கியமான சப்ஜெக்ட் இது பரம்பொருள் என்பது. அப்ப சொல்றாரு, வானமேத்த யார் வைகுந்த வாழ்வு பெற்றதும் ஞான நான்முகன் சத்திய உலகம் நன்னியதும் ஏனை விண்ணவர் தத்தமது இருக்க எய்தியதும் ஆண் உயர்த்தவன் அருப்புரி அருச்சனை பயனாய் என்பது காஞ்சி புராணம். நான் வைகுந்த பதவியை பெற்றிருப்பதும் பரமா சத்தியலோகத்தில் படைத்தல் தொழிலை பெற்றிருப்பதும் மற்ற தேவர்கள் எல்லாம் அவர்கள் பதவியை பெற்றிருப்பதெல்லாம் சிவலிங்க பூஜை பண்ணியதனால வந்தது. அப்படி சிவலிங்க பூஜையை பண்ணி நான் பதவிக்கு வந்திருக்கிறேன். நான் எப்படி பரம்பொருளாவேன் அப்படின்னு சொல்லி என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சிவபெருமானையே தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு சிவபெருமானை தோத்திரம் பண்ணி சிவபெருமானை ஒரு காட்சி தந்து கையில் தந்து வாயில் தந்து அப்புறம் அருள் பண்ணினார் என்பது வரலாறு வளர்ந்தார். ஆகையினாலே எல்லா பதவியும் சிவபூஷையினாலே தான் கிடைக்கும். அதனாலே சிவபூஷை பண்ணாமல் இருக்கக்கூடாது. சிறப்பிலை பூசை செய்திடாரினில் பிறப்பு வீணே பெற்றதும் வீணே. இறப்பது இருப்பது 2 ஒன்றே. விளங்குத? பிறப்பது பின்னவர் முருகஜாதி என்பது தெரியக்கூடாது. ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவ பூஷை பண்ணாய் நேசமுடர் 5 எழுத்தை நீ நினையாய் சீசி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்ன வரும் என்பது குருஞான சம்பந்த பாட்டு. அதனால அவசியமா எல்லாரும் பூஜை பண்ணுவோம். அடுத்தா போலே என்பது ஒரு வாக்கியம். பஞ்ச மகாயுக்கியம். அது பஞ்ச மகாயுக்கியம் என்றால் கண்ணயாகம், தவயாகம், செபயாகம், தியானயாகம், ஞானயாகம். கண்மயாகம், தவயாகம், செபயாகம், தியானயாகம், ஞானயாகம் என்று பஞ்ச மகாயுக்கியம். 5 வகையான வேள்வி. யக்கியம் என்றாலும் யாகம் என்றாலும் வேள்வி என்றாலும் ஒன்றே ஒன்று. இப்படி இந்த 5 வகையான யாகமும் ஒன்றுக்கொன்று உயர்வுடையது. அதிலே முடிவாக இருப்பது ஞானயாகம். அது ஞான பூஜை, ஞான வேள்வி, ஞான யஜ்யம் என்று சொல்லும். இப்ப நடப்பது ஞான வேள்வி. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுங்க. என்ன நடக்குது? ஞான ஞான பூஜைன்னு சொல்லுது. சொற்பொழிகளை ஆரம்பத்தில் எல்லா சொற்பொழிகளையும் இந்த மாதிரி என்று கந்தபுராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷைகளே, திருவாசக விரிவுரை என்கின்ற
பூசையில் அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன். நல்ல விளங்குதா? இதுக்கு பேர் ஞான பூசைன்னு பேர், இதுக்கு ஞான யாகம் பேர். அதே ஞான நூல்தனை ஓதல், ஊதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாய் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கு எழில் ஞான பூசை. சித்திய சிவஞான சித்திய. ஞான நூல்தனை ஓதல், ஊதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாய் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. அதனாலே இந்த சிவநூல்களை ஓதுவது, ஓதை செய்வது, அந்த நூலை விரிவுரைப்படுவது, கேட்பது, கேட்ட பொருளை சிந்திப்பது ஆகிய ஐந்தும் பஞ்ச மகாயுக்கியம் ஞான பூசை, ஞான வேள்வின்னு சொல்லுது. அதுதான் இந்த மாதிரி சாஸ்திர தோத்திரங்களை இந்த மாதிரியெல்லாம் விரிவுரை செய்ய வச்சு அந்த பொருளை அனுபவிக்கணும். அந்த பொருளை அனுபவிக்கணும். சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்றால் ஞான நூல்களிலே கலந்து இருக்கிறார். சிவன் ஞான நூல்களிலே கலந்து இருக்கிறார். நல்ல புரியுதா? அது எப்படி நினைக்கிறீங்களா? சிவநூல்களிலே. அதனால சிவநூல்களிலே சிவன் கலந்து இருக்கிற காரணத்தினாலே சிவநூல்களை ஓதுதல், ஊதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், சிந்தித்தல் ஆகிய இந்த ஐந்தும் ஞான வேள்வி. அதனாலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற அத்தனை பேருக்கும் சிவநூல் ஞான நூல் தன்னை ஓதல், ஊதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல் என்ற ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்து இறைவனடி அடைவிக்கு எழில் ஞான பூசை. அதுதான் இந்த மாதிரி சாஸ்திர தோத்திரங்களை எல்லாம் வச்சு இப்படி எல்லாம் விதிமுறை பண்ண வைக்கிற இந்த சிறப்பானது. அதை இதில் சொல்றாரு. உப்பில் அமலன் தனை உணர்த்தும் உரையை ஓதல், ஊதுவித்தல், சிப்பும் பொருளை திரிவும் மர தெளிகை பெறரை தெளிவிக்கை, தப்பாததனை மனத்தகத்தை தரிக்கை எனவும் தான் ஐந்தாம் வைப்பாய் அருந்தா மருந்தாகி சிறந்த ஞானம் அகவினையே என்று இந்த பாட்டிலே சொல்லுகிறார். ஆகையினால இந்த ஞானம் உள்ள ஊதுதலும் ஊதுவித்தலும் மிக சிறப்புடைய வேள்வி. அந்த சிறப்புடைய வேள்வி இங்கே வருஷம் நடந்துருக்குது இல்லை, 20 வருஷமா போன காலம் கூட வச்சிருக்கீங்க. சரி சரி, வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல வையுங்க, வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல வைங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சாத்திர வகுப்பு அதிகபட்சம் அப்படியா? சாத்திர வகுப்பு வைக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு வருஷம் புராணமாக வைக்கணும். ஒரு வருஷம் புராணமாக வைக்கணும். கோயில் புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், இப்படி புராணமாக வைக்கணும். அப்புறம் ஒரு வருஷம் என்ன பண்ணணும்னா தோத்திரம் சாத்திரம் எடுத்துக்கணும், புராணம் நெற்றிக்கணும். அதனால இந்த 3 சூழ்நிலையும் அவசியமா அனுபவிக்கணும், அவசியமா அனுபவிக்கணும். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். காஞ்சிபுரத்தில் பிறந்தவர்களுக்கு புராணங்களுக்கெல்லாம் முதன்மையாய் தலைமையாய் புராண ரத்தனம் என்று சொல்லப்படுவதாய் இருப்பது கந்தபுராணம். அந்த புராணத்தை பாடிய ஆச்சாரியர் இந்த ஊர்ல இருந்து பாடியிருக்கிறார். இந்த ஊருக்காரர் பாடியது விளங்குதா? உங்களுக்கு ரொம்ப சொந்தம் கட்சி இப்போ சிவாசாமி உங்களுக்கு ரொம்ப சொந்தம். கந்த புராணம் மாதிரி வேற எந்த புராணமும் இருக்காது. இப்பவும் பல இடங்கள்ல கந்த புராணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் விளங்குதா? ஆகையினாலே இப்படி சாத்திர தோத்திர புராணங்களை சாத்திர மாத்திரம் இப்ப தோத்திரத்தினுடைய பெருமையை சாத்திரத்தினால அறியப்படும், சாத்திர தோத்திரனுடைய பெருமையை புராணத்தின் மூலமாக அறியப்படும். புராணம் படிச்சாத்தான் அந்த சாத்திர தோத்திரத்தினுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியும். 3 நமக்கு அவசியமாகும். ஒரு நூலை மாத்திரம் படிச்சுட்டு சைவத்தினுடைய அருமை தெரியாது. ஆகையினால இந்த வருஷம் சாத்திர வகுப்ப, அடுத்த வருஷம் புராண வகுப்பு, அடுத்த வருஷம் தோத்திர வகுப்பு, அப்படி பண்ணுவோம். ரொம்ப அந்த நூல்கள்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதில் சொல்லி இருக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பாகும். ஆகையினால இப்படிப்பட்ட புண்ணியம் தான் எல்லா புண்ணியங்களும் தலைமையான புண்ணியம். புண்ணியங்களிலே சிறந்த புண்ணியம் எது என்று கேட்டால் சிவநூல்களை மக்களை கேட்க வைப்பது. சிவநூல்களை மக்களை கேட்க வைப்பது. அது சிவநூல்களிலே சிவபெருமான் கலந்து இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? கலந்து இருக்கிறார், கலந்து இருக்கிறார். அதே திருச்செந்தூர் திருப்பூர்ல சொல்றாரு,
நூல் அனந்த கூடி தேடி மாறி மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சில் கூறி மாறி விடைதேமி நோய் கலந்த வாழ்வுடாமல் நீ கலந்து உடாது ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாய் என்று திருச்செந்தூர். நூல் அனந்த கோடி தேடி பசுநூல் பதிநூல் பாசநூல். பசுநூல் பாசநூல் பதிநூல். பசுநூல்னா உயிர்களை பற்றிய கதை. இப்ப ராமாயணம் பாரதம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் உயிர்களை பற்றிய கதை. பசுநூல் அதுல சிவ வழிபாட்டையோ மோட்சத்தையெல்லாம் சொல்லாது, விளங்குதா? அது குடும்ப கதை. பாவம் கஷ்டப்பட்டது, சண்டைக்கு போனது, இந்த மாதிரி சிரமப்பட்டது சொல்ற ஒரு கதை பசுநூல், விளங்குதா? அது பசுநூல்களுக்கும் பிச்சரை காணா கண் வாய் பேசாத பெய்களோடைங்கிற திருமாளிகை தேவர் திருவதிப்பாங்க. அதனாலே அப்படி பசு நூல்களை விட்டுவிட்டு உலகத்தை பற்றி சொல்லுகின்ற பாச நூல்களை விட்டுவிட்டு பதிநூலை ஓதி பதியை அடையவும். பதிநூலை ஓதி பதியை அடையவும். வழங்குத பசுநூலும் பாசநூலும் என்ன பண்ணணும்னா அஞ்ஞானத்தை உண்டு பண்ணணும். பதிநூல் விஞ்ஞானத்தை உண்டு. விளங்குதா? அந்த பதிநூல் தான் சிவநூல்கள். திருமுறை, சிவபுராணங்கள், சிவசாஸ்திரம், சிவசாஸ்திரம், சிவகோத்திரம், சிவபுராணம். விளங்குதா? இதெல்லாம் என்ன பண்ண கேட்டவர்களை சிவனிடத்துல பிரிய உண்டு பண்ணும். கேட்டவர்களுக்கு என்ன பண்ண சிவனிடத்துல அன்பை உண்டு பண்ணும். அன்பை உண்டு பண்ணுவதற்காகத்தான் இத்தனை வேலை. இந்த புராண விரிவுரை மற்றதெல்லாம் இது மற்ற தரிசனம் போக்குவரத்து இல்லை, எல்லாம் எதுக்கு? சிவனிடத்திலே அன்பு உண்டாவதற்காக. விளங்குத? இப்போ உலக பொருளிலே அன்பு உண்டாவதற்கு உபதேச வேண்டியதில்லை. அம்மா வீட்டுல பணம் வச்சிருக்கீங்களா 10 லட்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. உசிரே அங்கதான் இருக்கு. இங்க கடை கேட்டா கூட அந்த பணத்துல தான் உயிர் உண்டா இல்லையா? பணத்துலதான் உயிர். அதுக்கு உபதேசமே வேண்டியதில்லை. சிவனிடத்திலே அன்பு உண்டாவதற்கு தான் உபதேசம். விளங்குத? அதுக்கு இந்த சிவநூல்களே கற்பது 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 கற்க கேட்க கேட்க என்ன பண்ண சிவனிடத்துல அதிகம் அன்பு உண்டாகும். ஆகா இத்தனை உபகாரம் சிவன் செய்திருக்கிறான்னா பாலனின் ஊட்டும் தாயின் உற்சாக பறிந்து நீ பாடியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி விரிக்கு உலகில் ஆனந்தமாய் தேனினை துரிந்து புறம்புறம் தெரிந்த சிவமே சிவபெருமானை யாமுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்களும் அருள்வது இனியே என்று சொல்லி அவன் செய்கிற உபகாரங்களை எல்லாம் எண்ணி அவன் செய்தனுடைய அருட்செயல்களை எண்ணி அவனுடைய ஆற்றலை எண்ணி கேட்டு அதன் மூலமாக அவளை பெறுதல். அருளை எப்படி பெறுதல் என்றால் கேட்டு பெறுதல். அரண் கேட்டும் அந்தனர் வாழ்மொழி கேட்டும் மரம் கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும் புறம் கேட்டும் புரிஷடை ஈசன் பொன்னுரை மீனியம் ஈசன் திறங்கேட்டும் பெற்ற சிவகரிதான என்பது திருமந்திரம். இப்ப திருமந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்கலாமே. இன்னொரு இடத்துல சொல்றேன் இல்ல, திருமந்திரம் அந்த ஆன்லைன்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது கவர்மெண்ட் கேளுங்க. ஆகையினால இப்படி வந்து சிவநூல்களாலே சிவஞானம் உண்டாகும். சிவநூல்களுக்கு பதிநூல் என்று பெயர். உலகத்தை பற்றி சொல்ற நூலுக்கு பாசநூல் என்று பெயர். உயிர் வர்க்கனுடைய கதையை சொல்றதுக்கு பசுநூல் என்று பெயர். அதனால பதிநூல்களை கற்று பதியை பெறுதல். அதுக்கு மேல அறத்தின் பயம் என்ன மணி 10 நிமிஷம். சிவபக்தி சிவதர்மம், சிவபக்தி சிவதர்மம் இரண்டினாலே சிவத்தை பெறலாம். நாயன்மார்கள் என்ன செய்தார்கள்? சிவபக்தி மணினார்கள் சிவ தர்மத்தை செய்தார்கள். தேடிய மாடுநேடு செல்வமும் தெல்லைவனுள் ஆடிய பெருமான அன்பருக்கு ஆவணம் ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி ரொம்ப குறைவாக கொடுத்து வந்தார். நம்பர் அடியார் என்றால் நல்ல திருவ முதலிற்கும் செம்பொன்னு அவமடியும் செடுந்தூவிலும் முதலான தம்பறிவினால் அவருக்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்து 9 திருவடிக்குள் உணவு முக உருவனாள். சிவ தர்மம் சிவபக்தி. தர்மம்ங்கிறது நம்ம சைவத்தில் சொல்ற தர்மம் தான் முக்கியமானது. சிவபக்தி பண்ணுகின்ற சிவன் அடியார்களுக்கு அமுது செய்விப்பாயா. சிவன் அடியார்களுக்கு வஸ்திரம் முதலான பொருளை தானம் பண்ணுவாயா. சிவன் அடியார்களுக்கு சும்மா நேரனுக்கு சோறு போடாது. சோறு போடாது. சாப்பிடுவா அங்கிட்டு போய் சிகரெட்டு குடிப்பாரு. இன்னும் என்னென்ன குடிப்பானோ தெரியாது. பேருக்கு அன்னதானம் போட்டு அன்னதானம்
இந்த ஞானதானம் தெரியவே இல்லை. ஞானதானம் தெரியவே இல்லை. அன்னதானம் தான் தெரியுது தவிர ஞானதானம் தெரியவில்லை. அன்னதானத்தை போடு, அவனுக்கு ஞானதானத்தை சொல்லி அன்னதானத்தை போடு. இல்லை, வெறுமனே சோறாக்கி போடுறேன், வெறுமனே சோறாக்கி போடுறேன். சாப்பிட்டு என்னென்ன அக்கிரமம் பண்ணுமோ அத்தனையும் அப்படி போய் பண்றேன். நம்ம சமயத்துலதான் நுட்பமா அல்லார் கண்டத்து அண்டத்தான் அருளார் பெற்ற படிக்காது வல்லாரை என்ற வளம்பெருக பரமடியார் ஆனார்கள் எல்லா எய்தி உண்டு இரண்டு உலகம் பரணி கட்டி சொல்லார் சாற்றி சோறிட்டார் துயர் ஊர் ஒருமை தொலைத்திட்டார் உற்றிட்ட பண்பில் உருத்தரவல் நடத்தாருக்கு அற்றிண்டல் காணாதை ஓய்வோ பூம்பாவாய். இதெல்லாம் விளங்குகிறார். சிவர் அடியார்களுக்கு சிவவேடம் கொண்டவர்கள் சிவபூஷை பண்ணுகின்ற அடியார்களுக்கு திருமுது செய்யும், அவர்களுக்கு தானத்தை கொள்ளும். நல்லா விளங்குதா? சும்மா இருக்கிறவனுக்கு போடாது. மண்மலை எத்தனை மாதனை ஈன அண்ணது விளம்பி அஞ்சலி எத்தனை எண்ணி இறஞ்சாராக்கு ஈந்த இருவது நன்னூறு ஏழா நரகக்கூடியது. திறமத்தனையே சிவஞானிக்கு இருந்தால் பலமுத்தி சித்தி பரபோகமும் பெற்றேன். நிலமத்தனை நூடற்கு இருந்தால் பலமும் பெற்று பரபோகமும் கொண்டுள்ளேன். அதனால சிவனடியார்கள் நடமாடும் கோயில், சிவனடியார்கள் நடமாடும் கோயில், சிவன் படமாடும் கோயில். படமாடும் கோயில் பகவத் கொண்டியில் நடமாடும் கோயில் நம்பருக்குங்காக, நடமாடும் கோயில் நம்பருக்குண்டியில் படமாடும் கோயில் பகவத்தராக. இதெல்லாம் விளங்குகிறார். புத்தகமாகி வேடத்தில் உண்டவும் அத்தன் அயனால் அருந்திய வண்ணம் தண்டது சென்ற தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று கோணம் உண்டு. ஆகையினாலே இப்படி சிவன் அடியார்களுக்கு சிவபூஜை பண்ணுகின்றவர்களுக்கு திருவமுது செய்து வைப்பது, அவர்களுக்கு வஸ்திரம் சூர்ணம் முதலான பொருள்களை தானம் பண்ணுவது, சிவபூஷை கருவியங்களை தானம் பண்ணுவது, இப்படி பல வகையாக தானம் தர்மம் என்றால் சிவ வேடம் பூண்டு சிவபூஷை பண்ணுகின்றவர்கள் தானம். அது இதில் சொல்றாரு. அந்த தானம் நல்ல தேசத்திலே, நல்ல தேசம்னா காஞ்சிபுரம் மாதிரி புண்ணிய தலங்களிலே, சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை முதலான சிவ தலங்களிலே, சிவ புண்ணிய தலங்களிலே, அதுவும் சிவ சம்பந்தமான நாடிலே சிவன் அடியார்களுக்கு தானத்தை செய்தான்னா அதனுடைய பெருமையை சொல்லி முடியாது. சிறந்த நற்றேசந்தன்னில் தேடரும் காலம் கூட மறந்திட விதியினாலே வாய்த்தவாதரமும் கூட அரந்தனை அறிந்த வாய்மை பாத்திரமாவார் அங்கை சிரிந்திட செய்த அற்பம் உலகிலும் பெறும். அதனாலே அற்பமாக நீ செய்தாலும் அது உலகத்தை விட பெரியதாகிறது. அதான் சிவஞான செயலுடைய கையில் தானும் திலமலை, திலம்னா இல்லது, திலமலையை செய்திடணும். நிலமலை போல் திகழ்ந்து பவமாய கடலில் இருந்து ஆடவகை எடுத்து பரபோகம் உயிப்பித்து பாசத்தை எடுக்க தவமாறும் பிறப்பொன்றில் சாரம் பண்ணி சரிய கிரியாயுவன் தன்னிருஞ்சாராமே நவமாறும் தத்துவ ஞானத்தை நல்கி நாடரடி கமலங்கள் அனுபவித்திருந்தார் என்பது சிவஞான சக்தியார். அதனால சிவ தீட்சை, சிவபூஷை, சிவ பக்தி உடைய மெய்யடியார்களுக்கு தானம். அதே சிறந்த தேசந்தன்னில் தேடரும் காலம் கூட மறந்திடா விதியினாலே வாய்த்தவாதரவும் கூட அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் ஆவாரங்களை சிரிந்திட செய்த அற்பம் உலகினும் இருந்தும். அதுக்கு மேலே அதை செய்தவர்கள் சிவலோகத்தில் இருப்பார்கள். அதுக்கு மேலே சத்பாத்திரம், அசத்பாத்திரம், சத்பாத்திரம், அசத்பாத்திரம். பாத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சத்பாத்திரம், அசத்பாத்திரம். கோத்திரம் அறிஞ்சு பண்ணக்கூடு, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுக்கணும் ஒரு படம் முடிக்கிறது. பாத்திரம் நம்ம அதுக்கு சொல்றாரு அர்த்தம். பாத்திரம் ஆவான் பாவம் படுகடப்பட்டாதம்மை தீர்த்தமலேசம் வாடும் புறவனும் திறமையப்பான். சத்பாத்திரமாய் இருக்கிறோம். சத்பாத்திரம் என்றால் சிவ வழிபாடு செய்து சிவன் அருளையே அடையும் உண்டு என்கின்ற எண்ணம் உள்ள ஞானம். அதுக்கு பாத்திரம் என்பது பாவம், ஜனம்னா முத்திக்கரை, பாவமாகிய கடல்ல இருந்து முத்தியாகிய கரையில சேர்க்கிறவன் பாத்திரம்னு அர்த்தம் கொடுக்குறாரு. விளக்குதா? அதனால அது சொல்றாரு. இப்ப அந்த மாதிரி ஞானம் இல்லாதவன், சிவபக்தி இல்லாதவனுக்கு நீ தானம் பண்ணினா அவனால உன்னை கரை சேர்க்க முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து கடல்லே கிடக்க வேண்டியவன். நல்ல விளங்குதா? அதுக்கு ஓம சொல்றாரு, கையில்லாதவனுக்கு செய்கை கிடையாது, கையில்லாதவனுக்கு செயல் இல்லை. அதுபோல ஞானம் இல்லாதவனால உன்னை கரை சேர்க்க முடியாது. அதனால சிவபக்தி சிவஞானம் உள்ளவனுக்கு தர்மத்தை செய்யும். பாத்திரம் ஆவான்
பாவ படுகடற் பட்டார்மை தீர்த்தமற்ற தன்பாலும் புறமை வந்து இறங்கி ஏற்பான். கூர்த்தமின் ஞானம் என்னும் கரத்தனை கொடுத்தேன். ஞானமாகிய கையை கொடுத்து நீ தானம் பண்ணாவாரு. அவன் ஞானம் உள்ளவன் கையிலே தானம் நீ பண்ணினாயானால் அவன் ஞானமாகிய கையை கொடுத்து உன்னை படவை கடலிருந்து முத்திக்கரையை சேர்ப்பான். தீர்த்தமலை ஏசன்பாலும் புறம் வந்து இறங்கியார்ப்பார். கூர்த்தமின் ஞானம் என்னும் கரத்தனை கொடுத்தே மற்ற தீர்த்திட வல்ல கைதான் இல்லவருக்கு உண்டோ செய்யும்.